ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மரபு தமிழ். இதில் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா திணை மரபு, பால் மரபு, கால மரபு, ஒளி மரபு, தொகை மரபு, வினை மரபு, இது எல்லாமே நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் திணை மரபு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு 2 திணைகள் இருக்கு, உயர்திணை, அஃறிணை. உயர்திணை என்பது மனிதர்கள், அசுரர்கள், தேவர்களை குறிக்கக்கூடிய அனைவருமே உயர்திணைகளை வருவாங்க. அஃறிணை என்பது 5 அறிவு உள்ள ஜீவராசிகள், அது போக உயிரற்ற பொருள்கள், இது எல்லாமே வந்துட்டு நமக்கு அஃறிணையில வரும். இப்போ எடுத்துக்காட்டு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அம்மா வந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க அம்மா என்பது ஒரு மனித உயிரை குறிப்பது. அப்போ அம்மா உயர்திணைக்குரியது. ஆனா அதனுடைய பயனிலை பாருங்க, வந்தது அப்படின்னு அஃறிணைக்குரிய பயனிலையை கொண்டு முடிச்சிருக்காங்க. இதை தான் நாம திணை மரபு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதை எப்படி மாத்தணும்? அம்மா வந்தாள் அப்படின்றதான் நமக்கு சரியான விடை. அடுத்து பாருங்க அஃறிணை. அஃறிணை என்பது 5 அறிவு உள்ள ஜீவராசிகள் மற்றும் உயிரற்ற பொருட்கள் அனைத்தையுமே நாம அஃறிணை அப்படின்னு சொல்லுவோம். இதுல பாருங்க மாடுகள் நனைந்தது அப்படின்னு நமக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா இதுல என்ன தவறுன்னு பாருங்களேன். மாடுகள் என்பது பன்மையை குறிக்கும், நனைந்தது என்பது ஒருமையை குறிக்குது. நம்ம ஆல்ரெடி நேத்து படிச்சோம், பன்மை எழுவாய் வந்தது அப்படின்னா பன்மைக்குரிய வினைமுற்றை கொண்டு முடியணும் அப்படின்னு. அப்போ இதனுடைய சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா மாடுகள் நனைந்தன. அடுத்தது பாருங்க பால் மரபு. பால் மரபு என்பது நமக்கு 5 பால் இருக்கு. ஆண் பால், பெண் பால், ஒன்றன் பால், பலர்பால், பலவின் பால். இந்த 5 பாலை வைத்து நமக்கு மாற்றி கொடுப்பாங்க. இப்ப பாருங்களேன், ஆண் பால் குறிச்சு கொடுத்திருக்காங்க. அவன் வந்தது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அவன் என்பது ஒரு ஆணை குறிக்கும். சோ ஆண்பால் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா அதனுடைய பயனிலை பாருங்களேன், வந்தது அப்படின்னா அஃறிணைக்குரிய பயனிலையும் கொடுத்திருக்காங்க. சோ இதுதான் பால் மரபு. அப்ப இதுக்குடைய சரியான ஆன்சர் என்னன்னு பாருங்க, அவன் வந்தான் என்பதே சரியான ஆன்சர். அதே மாதிரி பெண் பால்லையுமே அவள் வந்ததுன்னு கொடுத்திருக்காங்க. இதனுடைய சரியான ஆன்சர் அவள் வந்தாள். அடுத்து பாருங்க பலர்வாள். அவர்கள் வந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இதோட சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா அவர்கள் வந்தனர் என்பதுதான் சரியான ஆன்சர். ஏன்னா இங்க வந்தார்கள் என்பது எதை குறிக்குது அப்படின்னா ஒருவர் மீது வைத்துள்ள மரியாதையை குறிப்பது தான் வந்தார்கள். நீங்க நினைக்கலாம் ரெண்டுமே பன்மையில தானே இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஆனா வந்தார் என்பது மரியாதைக்குரிய சொல். அப்போ வந்தார்கள் அப்படின்னு சொல்றது பன்மையை குறிக்காது. சோ வந்தனர் என்பதுதான் பன்மையை குறிக்கும். இதுல கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்து பாருங்க ஒன்றன் பால். அது வந்தன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அது என்பது ஒன்றை மட்டும்தான் குறிக்குது. ஆனா வந்தன என்பது பலரை குறிக்கும் போதுதான் அந்த வந்தன என்பதை நாம பயன்படுத்தணும். அப்ப இதற்குரிய சரியான ஆன்சர் என்னது? அது வந்தது. அடுத்து பாருங்க பலவின் பால். பறவைகள் பறந்தனர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பறவைகள் என்பது பன்மைதான். ஆனா பறந்தனர் என்பது பறவைகளுக்கு பறந்தனர் என்ற ஒளிமரபு வராது. நமக்கு பறவைகள் பறந்தன என்பதுதான் நமக்கு சரியான ஆன்சர். நம்ம இப்போதான் பார்த்தோம் விகுதி வருது அப்படின்னா அது எதற்காக வரும்? மரியாதைக்குரிய சொற்களுக்காக மட்டும்தான் வரும். அது பன்மையவும் குறிக்காது. பறந்தனர் என்பது நமக்கு உயர்திணைக்குரியதுல வரணும். ஓகேவா? அடுத்தது பாருங்க நேற்று மழை பெய்யும். இது நேற்று மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல கால வலு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அதாவது என்ன அப்படின்னா நேற்று மழை பெய்தது அப்படின்னு தான் வரணும். இப்ப இந்த தொடர் நமக்கு எப்படி வந்தா சரியா இருக்கும்? நாளை மழை பெய்யும் அப்படின்னு வந்தாதான் இந்த தொடரானது சரியா இருக்கும். அப்ப இதற்குரிய சரியான ஆன்சர் நேற்று மழை பெய்தது. அடுத்து பாருங்க நேற்று வருவேன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுவும் தவறான ஒன்று. ஏன்னா எதிர்காலத்துக்குரிய வினைமுற்றை கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்போ நேற்று வந்தேன் என்பதே சரியான ஒன்று. அடுத்து பாருங்க இளமை பெயர்கள். இப்போ பசுவின் இளமை பெயர் என்னது? பசு கன்று. ஆட்டுக்கு இளமை பெயர் குட்டி. இதையும் நாம பார்த்திடலாம். அடுத்தது பாருங்க ஒளிமரபு. நாய் கத்தியது. நாய் குரைத்தது என்பதுதான் சரியான ஒன்று. அடுத்தது பாருங்க வினைமரபு. வினைமரபு என்பது ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு வினைமுற்றானது இருக்கும். இப்ப கூடை முடைந்தனர் அப்படின்ற வரும். அடுத்து பாருங்க பானை வனைதல் அப்படின்ற ஒண்ணு இருக்கும். அதே மாதிரி கூடை முடைந்தனர், கூரை வேந்தனர். இந்த மாதிரி ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு மரபு சொற்கள் இருக்கு. அதை பற்றியும் நம்ம பார்த்திடலாம். அடுத்தது பாருங்க தொகை மரபு.
தொகை மரபு என்பது கூட்டமாக இருக்கக்கூடிய, இப்போ மக்கள் இருக்கிறாங்க, அவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம்? மக்கள் கூட்டம். இதே இது மாடு நிறைய இருக்குது அப்படின்னா அதை மாட்டு மந்தை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆடுகள் நிறையாக இருந்தது அப்படின்னா அதை ஆட்டு மந்தை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் தொகை மரபு அப்படின்னு சொல்லுவோம். இது பத்தின செய்திகள் நம்ம ஸ்கூல் புக்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் 7th ஓல்டு புக் செகண்ட் டேர்ம்ல பேஜ் நம்பர் 56ல நமக்கு கொடுத்துருக்காங்க. மரபு சொற்கள். நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லார் குறித்து வணங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் குறிப்பதே மரபு. அதாவது முன்னாடி இருந்து ஏதோ ஒன்றை பின்பற்றிக்கிட்டே வர்றது தான் நாம என்ன சொல்லுவோம்? மரபு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மரபு சொல்லை பயன்படுத்தாம நம்ம வேறு சொற்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா அதுதான் மரபு பிழை அப்படின்னு நாம சொல்றோம். இப்போ பாருங்க, யானை கன்று என்பதுதான் நமக்கு மரபு சொல். அதை நம்ம யானை குட்டி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது பிழையான ஒன்று. அதை தான் நாம மரபு பிழை அப்படின்னு சொல்றோம். இப்ப இளமை மரபு சொற்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தாவரங்கள், காய்களின் இளமை மரபு நமக்கு கொடுத்துருக்காங்க. அவரையோட இளமை அவரை பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு, கத்தரி பிஞ்சு, தென்னங்குரும்பை, வாழை கச்சல், மா வடு, இது எல்லாம் காய்களின் இளமை மரபு. அடுத்து பாருங்க, விலங்குகளின் இளமை மரபு. குருவி குஞ்சு, கழுதை குட்டி, மான் கன்று, சிங்க குருளை, கோழி குஞ்சு, எருமை கன்று, நாய்க்குட்டி, புலிப்பரல். இந்த இது நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. அடுத்து பாருங்க, ஆட்டுக்குட்டி, பன்றிக்குட்டி, பூனைக்குட்டி, கீரிப்பிள்ளை, இதையெல்லாம் விலங்குகளின் இளமை மரபு. அடுத்து ஒளிமரபு சொற்கள். குயில் கூவும், இதை நமக்கு எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் விழ வேண்டும் அப்படின்னு பாரதியார் இயற்றிய பாடல், அதாவது காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும், அந்த பாடல்ல இருந்து அந்த லைனை மட்டும் கொடுத்துட்டு இதுல என்ன வலுவானது இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த இடத்துல கத்தும் குயில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குயிலானது கூவும், இதுதான் மரபு. சரியா? அப்போ அதுக்குரிய ஆன்சர் என்னன்னா மரபு வலுவமைதி, அதுதான் அங்க இடம்பெற்றிருந்தது. இந்த மாதிரியும் நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் கேட்டாங்க. அடுத்து பாருங்க, கிளி கொஞ்சும், சிங்கம் முழங்கும், மயில் அகவும், கூகை குளரும், நரி ஊளையிடும், காகம் கரையும், குதிரை கனைக்கும், யானை பிளிரும். அடுத்து வினை மரபு சொற்கள். அப்பம் தின், நெல் தூற்று, நீர் பாய்ச்சு, காய்கறி அரி, களை பறி, பாட்டுக்கு பாடு பாட்டுப்பாடு, இலை பறி, பழம் தின், மலர் கொய். இதுல அப்பம் தின் பழம் தின் அப்படின்றது நமக்கு மரபு சொல். ஓகேவா? இந்த இதுல நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், இது நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பொறுத்துக பாருங்க. காகம் கரையும், குதிரை கனைக்கும், சிங்கம் முழங்கும், நரி ஊளையிடும், குயில் கூவும். ஓகே, நெக்ஸ்ட் 8th ஓல்டு புக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் பேஜ் நம்பர் 79ல நமக்கு கொடுத்துருக்காங்க. விலங்குகளின் இளமை பெயர்கள். அணிற்பிள்ளை, கீரிப்பிள்ளை, சிங்கக்குருளை, புலிப்பரல், யானை கன்று, மான் கன்று, எருமை கன்று. அதே மாதிரி பசு வந்தாலும் பசு கன்று தான் வரும். ஓகே, அடுத்தது பாருங்க, குதிரை குட்டி, நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, ஆட்டுக்குட்டி, குரங்கு குட்டி, கழுதை குட்டி, பன்றி குட்டி, எலிக்குட்டி. அடுத்தது பாருங்க, விலங்குகளின் வாழிடங்கள். ஆட்டு பட்டி, குதிரை கொட்டில், கோழி பண்ணை, மாட்டு தொழுவம், யானை கூடம், வாத்து பண்ணை. இதுவுமே நமக்கு கேட்பாங்க. அடுத்தது பாருங்க, விலங்கு பறவை இனங்களின் ஒளி மரபு. ஆல்ரெடி நம்ம பார்த்ததான், எக்ஸ்ட்ரா என்னென்ன இருக்குன்றதையும் பார்த்துடலாம். ஆந்தை அலறும், கழுதை கத்தும், இந்த இது ரெண்டுமே நாம பார்க்கல முன்னாடி. அடுத்து பாருங்க, காக்கை கரையும், கிளி கொஞ்சம் அல்லது கிளி பேசும், ரெண்டுமே நமக்கு வரலாம். அடுத்து பாருங்க, குதிரை கனைக்கும், குயில் கூவும், கோழி கொக்கரிக்கும், சிங்கம் முழங்கும், நரி ஊளையிடும், புலி உரும்பும், மயில் அகவும், யானை பிளிரும். அடுத்து தாவர உறுப்பு பெயர்கள். ஈச்ச ஓலை, சோளத்தட்டை, மாவிளை, வேப்பந்தழை, தாழை மடல், தென்னை ஓலை, மூங்கில் இலை, கமுக கூந்தல், பனை ஓலை, பலா இலை, வாழை இலை, நெற்றால். இது எல்லாமே தாவர உறுப்பு பெயர்கள். அடுத்து காய்களின் இலைநிலை. அவரை பிஞ்சு, தென்னங்குருமை,
மாவடு, வாழைக்கச்சல், முருங்கை பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு. இதை நாம ஆல்ரெடி பார்த்ததுதான். அடுத்தது பாருங்க, செடி கொடி மரங்களின் தொகுப்பிடம் என்னென்னு பார்க்கலாம். இதுல ஆலங்காடு, கம்பங்கொல்லை, பனந்தோப்பு, சவுக்குத்தோப்பு, சோளக்கொல்லை, பலாத்தோப்பு, தென்னந்தோப்பு, தேயிலை தோட்டம், பூந்தோட்டம். இதுல தோட்டம் எதுக்கு வரும், தோப்பு எதுக்கு வரும் அப்படின்ற டவுட் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசப்படுத்துறதுக்கு ஒன்னே ஒண்ணுதான். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க. அதனுடைய மரம், இப்போ தென்னை மரத்தை எடுத்துக்கோங்களேன். தென்னை மரம் நமக்கு நீண்ட காலமாக பயன் தரக்கூடியது. அதனால அதை நாம தோப்பு என்று அழைக்க வேண்டும். தென்னை மரம் குறைந்தது நமக்கு 30 ஆண்டுகளுக்கு மேல நமக்கு பயன் தரும். அப்போ அதை தென்னந்தோப்பு அப்படின்னு அழைக்கணும். இது வாழை எடுத்துக்கோங்களேன். வாழை 6 மாத காலம் அல்லது 1 வருட காலம் தான் நமக்கு பயன் தரும். ஒரு தடவை வாழையானது விளைஞ்சிருச்சு அப்படின்னா அதை என்ன செஞ்சிருவாங்க, அழிச்சிட்டு திரும்ப ஒருக்கா அதை உருவாக்கணும். அப்போ இது வந்து குறுகிய காலத்துக்கு பயன் தரக்கூடியது. அப்போ அதை என்ன சொல்லணும், வாழை தோட்டம் அப்படின்னு சொல்லணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இங்க பாருங்களேன், பூந்தோட்டம் கொடுத்துருக்காங்க இல்லையா. பூக்கள் வந்து ஒரு தடவை பூத்துருச்சு அப்படின்னா அதை பறிச்சிட்டோம்னா அது அதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் நாம அதை திரும்ப பயிரிட்டு தான் உருவாக்கணும். அப்போ பூந்தோட்டம் என்பது குறுகிய காலம் நமக்கு பயன் தரக்கூடியது. அதே மாதிரிதான் தேயிலை தோட்டமும். அடுத்து பாருங்க, பொருட்களின் தொகுப்பு. ஆட்டு மந்தை, திராட்சை குலை, மாட்டு மந்தை, கற்குவியல், வேளங்காடு, யானை கூட்டம், சாவி கொத்து, பசு நிறை, வைக்கோர் போர். அடுத்தது பாருங்க, பொருளுக்கேற்ற வினைமரபு. சோறு, உண், பழம், தென், கோலம் இடு, தீ மூட்டு, நீர்க்குடி, பாட்டு பாடு, தயிர் கடை, படம் வரை, பால் பருகு, கவிதை இயற்று, விளக்கை ஏற்று, கூரை வேய். இதுல பொருத்தமான மரபு சொல்லை தேர்ந்தெழுதுக அப்படின்னு சொல்லி நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. என்னென்னு பாருங்க. குமரன் பழம் தின்றான். ஏன்னா பழம் தின் அப்படின்னு தானே இப்போ நாம பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, காலையில் சேவல் கூவியது, ஆட்டு மந்தை வருகிறது. அடுத்தது பாருங்க, எங்கள் ஊரில் வாழை தோட்டம் உள்ளது. இப்பதான் பார்த்தோம், குறுகிய காலம் பயன் தரக்கூடியது தோட்டம் சொல்லணும், நீண்ட காலம் பயன் தரக்கூடியது தோப்பு அப்படின்னு நாம சொல்லணும். நெக்ஸ்ட் பாருங்க, குயில் கூவியது. ஓகே, நெக்ஸ்ட் கீழுள்ள பெயர்களுக்கு உரிய இளமை பெயர்களை எழுதுக. கீரி பிள்ளை, மான் கன்று, சிங்கம் குருளை, பூனை குட்டி, எருமை கன்று. பொறுத்துக. மக்கள், மக்கள் நிறைய உள்ளதை என்ன சொல்லுவோம், கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வீரர்கள் இருக்கிறத படை அப்படின்னு சொல்லுவோம். விறகு இருக்கிறத கட்டு அப்படின்னு சொல்லுவோம். சுள்ளி, கற்றை, வைக்கோல், போர். ஓகே, நெக்ஸ்ட் 8th ஓல்டு புக் டேம் 2ல பேஜ் நம்பர் 40ல நமக்கு கொடுத்திருக்காங்க பாருங்க. சொற்றொடர்களில் அமைந்துள்ள வழுக்களை அறிவோம். அரசன் வந்தது. இதுல பாருங்க, அரசன் வந்து உயர்திணைக்குரியது. ஆனா வந்தது என்ற அஃறிணைக்குரிய பயனிலையை கொண்டு முடிந்துள்ளது. அப்ப இங்க என்ன வலு இடம்பெற்றிருக்கு, திணை வலுவானது இடம்பெற்றிருக்கு. அப்போ அரசன் வந்தான் என்பதே சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, கபிலன் பேசினாள். இங்க பாருங்க, கபிலன் ஆண்பாலுக்குரியது. ஆனா பேசினாள் என்பது பெண்பாலின் பயனிலை. அப்போ இங்க என்ன இடம்பெற்றிருக்கு, பால் வலுவானது இடம்பெற்றிருக்கு. அப்ப இதனுடைய சரியான ஆன்சர் என்னது, கபிலன் பேசினான் அப்படின்னு வரணும். அடுத்து பாருங்க, குயில்கள் கூவியது. இதுல பாருங்க, குயில்கள் என்பது பன்மையை குறிக்கும். அதாவது நிறைய குயில் இருக்குது. ஆனா கூவியது என்ற பயனிலையை பாருங்க, ஒரே ஒரு ஒருமையை குறிக்கக்கூடிய பயனிலையாக வந்திருக்கு. அப்போ இதுல என்ன வலு இடம்பெற்றிருக்கு பாருங்க, எண் வலு இடம்பெற்றிருக்கு. அப்ப இதனுடைய கரெக்டான ஆன்சர் குயில்கள் கூவின. நீங்க என்ன வலு இடம்பெற்றிருக்கு அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நம்ம கொஸ்டினும் இதே மாதிரி கேட்க சான்சஸ் இருக்கு. அதாவது கமலா சிரித்தா இந்த இடத்துல இப்படி போட்டுட்டு இது என்ன வலு இடம்பெற்றிருக்கு அப்படின்றத கேட்கறது கூட நமக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ அதனாலதான் நான் எல்லாமே சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, கமலா சிரித்தாய் அப்படின்னு வந்திருக்கு. இந்த இடத்துல பாருங்க, சிரித்தாய் என்பது எந்த இடத்தை குறிக்குது, கமலா சிரித்தாள். இந்த இடத்துல இடவலுவானது இடம்பெற்றிருக்கு. அப்போ கமலா சிரித்தாள் என்பதே சரியான ஒன்று. அடுத்து பாருங்க, வளவன் நேற்று வந்திருக்கிறான் என்பது நமக்கு கால வலுவை கொடுக்குது.
அதாவது வந்திருக்கிறான் அப்படின்றது நமக்கு முடிஞ்ச செயல் தான். ஓகேவா? அதை நம்ம எப்படி மாற்றணும் பாருங்க. வளவன் நேற்று வந்தான் அப்படின்றத நம்ம மாத்தணும். அடுத்து பாருங்க, ஆடு கத்தியது, சாரி, ஆந்தை கத்தியது. இது தவறான ஒன்று. ஆந்தை அலறும். அப்போ இங்க என்ன வலு இடம்பெற்றிருக்கு? மரபு வலுவானது இடம்பெற்றிருக்கு. அப்ப இது எப்படி மாறும்? ஆந்தை அலறியது அப்படின்னு மாறும். அடுத்தது பாருங்க, கீழ்காணும் தொடர்களில் அமைந்துள்ள வழுக்களை நீக்கி எழுதுக. புலவர் வந்தார்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது பன்மையில கொடுத்திருக்காங்க. புலவர் என்பது ஒருத்தர் தான். அப்போ புலவர் வந்தார். அடுத்தது பாருங்க, மயில் கூவ குயில் அகவியது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மயில் தான் அகவும், குயில் கூவும். ஓகே. தாமரை படம் வரைந்தான். இந்த இடத்துல நமக்கு பால்வழு இடம்பெற்றிருக்கு. தாமரை என்பது பெண்பால். அப்போ தாமரை படம் வரைந்தாள் என்பது சரியான ஒன்று. அடுத்து பாருங்க, யானைகள் வந்தது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. யானைகள் என்பது பலவின், அதாவது பலவின் பால். ஆனா வந்தது என்பது ஒன்றன் பாலை குறிக்குது. அப்போ யானைகள் வந்தன என்பதுதான் சரியான ஒன்று. அடுத்து பாருங்க, பெருமழை பெய்தமையால் மரங்கள் வீழ்ந்தது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மரங்கள் என்பது பன்மையை குறிக்குது. வீழ்ந்தது என்பது ஒருமையை குறிக்குது. ஆனா நமக்கு பன்மைக்குரிய பயனிலையை கொண்டு முடியணும். அப்போ பெருமழை பெய்தமையால் மரங்கள் வீழ்ந்தன என்பதே சரியான ஒன்று. அடுத்து பாருங்க, வயலில் ஆட்டுக்கன்று மேய்கின்றது. இதுல என்னது? மரபு வலு இடம்பெற்றிருக்கு. ஆட்டு குட்டி என்பது இடம்பெற வேண்டும். அடுத்து பாருங்க, பசு குட்டி போட்டது. இதுவும் தவறான ஒன்று. பசு கன்று போட்டது. இதான் சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்க, மாட்டை லாயத்தில் கட்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. மாட்டு வசிக்கக்கூடிய இடத்தை தொழுவம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லாயம் என்பது குதிரை வசிக்கக்கூடிய இடம். அப்போ மாட்டை தொழுவத்தில் கட்டு என்பதே சரியான ஒன்று. அடுத்து பாருங்க, வெற்றிலை தோப்புக்கு சென்று வெற்றிலை பறித்து வா. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், வெற்றிலை என்பது குறுகிய காலம் பயன் தரக்கூடியது. அப்போ வெற்றிலை தோட்டத்திற்கு சென்று என்பதே சரியான ஒன்று. அடுத்து பாருங்க, யானை முழங்கும். யானை பிளிரும். யானை வந்து முழங்காது. அப்போ இந்த இடத்துல யானை பிளிரும் வரணும். சிங்கம் தான் முழங்கும். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, என்னென்ன வலு இடம்பெற்றிருக்குன்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. சிங்கம் கனைத்தது. சிங்கம் என்ன செய்யும்? முழங்கியது என்பதே சரியான ஒன்று. அப்ப இந்த இடத்துல என்ன தவறு வந்திருக்கு பாருங்க? மரபு பிழை. சோ மரபு வலு. கண்ணன் படித்தாள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆண்பாலுக்குரிய விகுதி இல்லாம பெண்பால் விகுதி கொடுத்திருக்காங்க. அப்ப இது பால் வலு. அடுத்தது பாருங்க, இன்று வருவான். இதுல வந்து கால வலு இடம்பெற்றிருக்கு. நாளை வருவான் என்பதுதான் வரணும். ஓகேவா? சோ ஆப்ஷன் இதுக்கு வந்து கால வலு என்பதே சரியான ஒன்று. அடுத்து பாருங்க, கபிலன் பேசியது. இங்க வந்து என்னன்னு பாருங்களேன், திணை வலு கொடுத்திருக்காங்க. கபிலன் உயர்திணையை குறிக்கும். ஆனா பேசியது என்பது அஃறிணைக்குரிய பயனிலை. அப்ப இங்க என்ன இடம்பெற்றிருக்கு? திணை வலு. அடுத்து பாருங்க, பறவைகள் பறந்தது. இந்த இடத்துல என் வலு இடம்பெற்றிருக்கு. ஏன்னா பறவைகள் என்பது பன்மையை குறிக்கும். பறந்தது என்பது ஒருமையை குறிக்கும். அப்போ இங்க இடம்பெற்றுள்ளது என் வலு. ஓகே. நெக்ஸ்ட் 10th ஓல்டு புக்கு பேஜ் நம்பர் 222ல நமக்கு சில சொற்கள் கொடுத்திருக்காங்க. அதாவது பாருங்க, இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததா. நாய் கத்தியது அப்படின்னு கூறுறது பிழையான ஒன்று. நாய் குரைத்தது என்பதே சரியான மரபு தொடர். அடுத்து பாருங்க, ஒளிமரபுல ஆடு கத்தும், எருது எக்காலமிடம், குதிரை கனைக்கும், குரங்கு அளப்பும். இது நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்கவே இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குரங்கு அளப்பும், சிங்கம் முழங்கும், நரி ஊளையிடும், புலி உருமும், பூனை சீரும். இதுவும் நாம பார்க்கல. அடுத்தது பாருங்க, யானை பிளிரும், எலி கீச்சிடும், ஆந்தை அலறும், காகம் கரையும், கிளி பேசும் அல்லது கொஞ்சும். அடுத்து பாருங்க, குயில் கூவும், கூகை குளரும், கோழி கொக்கரிக்கும், சேவல் கூவும், புறா குணுகும், மயில் அகவும், வண்டு முரளும். ஓகே. நெக்ஸ்ட் நமக்கு 12th ஓல்டு புக்ல நெக்ஸ்ட் பாருங்க, வினை மரபு கொடுத்திருக்காங்க பாருங்களேன். அம்பு எய்தார், ஆடை நெய்தார், உமி கருக்கினால், ஓவியம் புனைந்தான், கூடை முடைந்தார், சுவர் எழுப்பினான், செய்யுள் இயற்றினான், சோறு உண்றான், தண்ணீர் குடித்தான், பால் பருகினான், பூ பறித்தான். இந்த இது நமக்கு கேட்டிருக்காங்க. பால் டேஷ்ன்னு கொடுத்து கேட்டிருந்தாங்க. அதுக்குரிய சரியான விடையை குறிப்பிடுக அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பால் பருகினார். அதே மாதிரி நீருக்கும் கேட்டிருந்தாங்க. நீருக்கு வந்து பருகினான் வராது, நீர் குடித்தான் என்பதுதான் சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்க, மரம் வெட்டினான், மாத்திரை விழுங்கினான், முறுக்கு தின்றான். ஓகே. நெக்ஸ்ட் நமக்கு 12th
ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 125ல் காய்கறிகளின் பிஞ்சு வகைகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. பலா பிஞ்ச பலா மூசு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வாழை பிஞ்ச வாழை கச்சல், முருங்கை பிஞ்சு முருங்கை சரடு, அவரை பிஞ்சு அவரை பொட்டு, மாம்பிஞ்சு மாவடு, இளந்தேங்காய் வழுக்கை, முற்றிய தேங்காய் நெற்று. நெக்ஸ்ட் 8th நியூ புக்கில் இளமை பெயர்கள் புலி, பரல், சிங்கம், குருளை, யானை, கன்று, பசு, கன்று, ஆடு, குட்டி. நெக்ஸ்ட் ஒளிமரபு பாருங்க, புலி உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதரும், ஆடு கத்தும். நெக்ஸ்ட் 8th நியூ புக் பேஜ் நம்பர் 20ல நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்க, மரபு தொடர்கள்ல பறவைகளின் ஒளிமரபு கொடுத்துருக்காங்க. ஆந்தை அலரும், காகம் கரையும், சேவல் கூவும், குயில் கூவும், கோழி கொக்கரிக்கும், புறா குணுகும், மயில் அகவும், கிளி பேசும், கூகை குளரும். அடுத்து தொகை மரபு பாருங்க, மக்கள் கூட்டம், ஆணிரை, ஆட்டு மந்தை. நெக்ஸ்ட் நமக்கு பேஜ் நம்பர் 141ல நமக்கு கொடுத்துருக்காங்க மரபு தொடர்கள். இதுல பாருங்க, பேச்சிலையும் எழுத்திலும் உள்ளக்கூடிய சில மரபு தொடர்களை கொடுத்துருக்காங்க. திண்டுக்கல் பூக்கள் உற்பத்தியில் கொடிகட்டி பறக்கும் நகரமாக விளங்குகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுல மரபு என்னன்னா கொடிகட்டி பறக்கும். கொடிகட்டி பறத்தல் அப்படின்னா புகழ்பெற்று விளங்குதல் என்பது பொருள். அடுத்து பாருங்க, அவர் ஓர் அவசர குடுக்கை. அவசர குடுக்கை என்பது எண்ணி செயல்படாமை. அதே மாதிரி ஒரு சில மரபு தொடர்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆயிரங்காலத்து பயில் இயலாத செயல். அடுத்து பாருங்க, அதாவது இதை பொருளோடு நாம பொருத்தணும். ஆயிரங்காலத்து பயிர் என்பது நீண்ட காலமாக இருப்பது என்பதே அதனுடைய சரியான ஆன்சர். ஓகே, ஆயிரங்காலத்து பயிர் என்பது நீண்ட காலமாக இருப்பது. அடுத்து கம்பி நீட்டுதல் என்பது விரைந்து வெளியேறுதல். தேர்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, காணல் நீர். காணல் நீர் என்பது இருப்பது போல் தோன்றும், அல்லாது ஆனால் இருக்காது. அதுதான் நமக்கு காணல் நீர். நெக்ஸ்ட் பாருங்க, கண்ணை மூடிக்கொண்டு. கண்ணை மூடிக்கொண்டு என்பது என்ன அப்படின்னா ஆராய்ந்து பாராமல் என்பதே நமக்கு கண்ணை மூடிக்கொண்டு. ஏதோ ஒன்று விட்டுட்டோம், என்னது? கல்லில் நார் உரித்தல். கல்லில் நார் உரித்தல் என்பது இயலாத செயல். ஓகே, இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, பின்வரும் மரபு தொடர்களை தொடரில் அமைத்து எழுதுக அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. வாழையடி வாழையாக. வாழையடி வாழையாக என்பதுனா தலைமுறை தலைமுறையாக. இது எப்படின்னா நம்ம கல்யாணம் முடிச்சோடனே வாழ்த்துவோம் இல்லையா, பொண்ணும் மாப்பிள்ளையும் வாழையடி வாழையாக நன்றாக வாழ வேண்டும். அந்த மாதிரி நம்ம தொடர் அமைச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, முதலை கண்ணீர். இதனுடைய பொருள் பொய்யழுகை. அடுத்து பாருங்க, எடுப்பார் கைப்பிள்ளை என்பது எண்ணி துணியாமல், யார் எதை சொன்னாலும் செய்பவர். அதுக்கு தான் எடுப்பார் கைப்பிள்ளை என்பது பொருள். இதோட நமக்கு இந்த டாபிக் முடியுது. நெக்ஸ்ட் நாம நிறுத்தற்குறிகள் மட்டும் பார்க்கணும். அது பார்த்துட்டோம்னா நம்ம இந்த யூனிட் முடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.